friends, welcome to my channel Study Smart. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் PGTRB Mathematics 2018 to 2019 solved papers பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Let G be the set of all 2 cross 2 matrix A, B, C, D where A, B, C, D are integers modulo 2 such that AD minus BC is not equal to 0 under matrix multiplication, then G is a group of order and options are 8, 6, 4 and 2. So, ஒரு matrix 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க of modulo 2 such that AD minus BC is not equal to 0. So, G ஓட order என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Solution என்னன்னு பார்ப்போம். So, already we know that order of G is p power n minus 1, p power n minus p, so on up to p power n minus p power n minus 1. So, இங்க n ஓட value வந்து 2 and p ஓட value வந்து 2. So, this is of modulo 2. So, order of 2 is equal to p square minus 1 into p square minus 2. So, p value 2 and n value 2. So, 2 square minus 1 into 2 square minus 2. So, 3 into 2, now 6. So, option B, 6 is the right answer. So, given another, let G be a set of all 2 cross 2 matrix and such that AD minus BC is not equal to 0, then G is a group of order, option B, 6. G is a group of order 6. Next question. Consider the following set of vectors over the real numbers R. So, 1, 1, 0, 1, 1, 1 and 1, 0, 1, 1 and 4 vectors are given. Consider the following set of vectors over the real numbers R. So, 4 vectors are given. Which of the following statement holds true? So, statements கீழே கொடுத்துருக்காங்க. So, என்னன்னா A and B are linearly dependent over R. C and D are linearly independent. So, கொடுத்துருக்க vectors options எப்படி கொடுத்துருக்காங்கன்னா A, B linearly dependent, C, D linearly non-dependent. Option A. Option B பார்த்தீங்கன்னா A and D and B and C. So, இது dependent, எது dependent, எது non-dependent அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வெக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹியர் வெக்டர்ஸ் 1, 0, 0, 1, 1, 1, 0, 1, -1. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தீங்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -2, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ங்கிறங்காட்டி A is linearly independent over R. ஸோ A is linearly independent over R. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன் A linearly independentன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா A is linearly dependent. ஸோ திஸ் இஸ் ராங். அண்ட் B, ஆப்ஷன் Bலையும் Aயோட வேல்யூ இஸ் dependent. So, this is also wrong. So, first option A or a determinant value not equal அப்படிங்கிறங்காட்டி A and B வந்து wrong. So, C பார்த்தீங்க அப்படின்னா A is independent, இங்கேயும் A is independent. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A and C are linearly independent இல்லை A and B linearly independent நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் சியோட வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். ஸோ 1, -1, 0, 1, 3, -1, 5, 3, -2. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ சி இஸ் லீனியர்லி டிபெண்ட். ஸோ இப்போ ஏ வந்து இண்டிபெண்ட், சி வந்து டிபெண்ட்டுன்னு வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். So, A is independent.
ஸோ ஏ எதில் இங்கே ரெண்டுலேயுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஆனால் சிங்கிறது வந்து என்னது டிபெண்ட்டுன்னு இருக்குது. அப்போ இதில் வந்து சி வந்து இண்டிபெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். A and B are linearly independent and C and D are linearly dependent over the real numbers R. So this is the answer. So question. Consider the following set of vectors over the real numbers. அப்படின்னு சொல்லி 4 வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா எது டிபெண்ட் இண்டிபெண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் இந்த கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு வெக்டர் ஸ்பேஸ் நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி பாருங்கள். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்ட் அண்ட் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா லீனியர்லி டிபெண்ட். ஸோ அதுபடி இங்கே எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. A and B are linearly independent. C and D are linearly dependent. ஸோ ஏதாவது ரெண்டு இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் B அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் D வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதுவும் ஆப்ஷன் B வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் ஆப்ஷன் D வந்து லீனியர்லி டிபெண்ட்டாகவும் தான் நம்மளுக்கு இருக்கும். Let J root 2 be the ring of real numbers of the form m plus n root 2, where m and n are integers with respect to usual addition and multiplication of real numbers, defined by the mapping J root 2 to J root 2 by phi of m plus n root 2 is equal to m minus n root 2. So the kernel of phi is equal to dash. Kernel வந்து வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் படி ஸோ திஸ் phi is homeomorphism is onto. இது வந்து homeomorphism from j root 2 to j root 2 is an onto function, and since it is onto, the kernel has only the element is 0. So solution சொல்கிறேன். Since phi is homeomorphism of j root 2 onto j root 2, the kernel has only the 0 element. So நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். Homeomorphism phi is onto if and only if kernel of phi is equal to r belongs to r and phi of r is equal to 0. That is option B, 0 is the answer. So kernel of phi is 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூவாக இருக்காங்காட்டி உங்களுக்கு kernel of phi is 0. Let G be defined as the formal symbols. So xi, yi, x power I, y power I, comma j is equal to 0, 1, 2, 3 up to n minus 1, where 4 properties are given. That is x power I, y power j is equal to xi dash xi, that is prime, and j is equal to j dash. So j prime dash இல்லை இந்த dash வந்து நம்ம primeனு சொல்லுவோம். So x power 2 is equal to y power n is equal to e, where n greater than e. X power x into y is equal to y inverse of x, then g is dash. என்னன்னு கேட்டிருக்காங்க. An abelian group of order n, an abelian group of order 2n, an abelian non-abelian group of order n, and non-abelian group of order 2n. So by the definition of solution, by the definition of dihedral group, order of dihedral group is 2n and it is non-abelian. So this is the definition for dihedral group and அதோட order is 2n அப்படிங்கிறது definition படி. So here order வந்து 2n and it is non-abelian. So non-abelian and order 2. So option D is the right answer. If U is any vector space over F of dimension m, then the dimension of these two are m, இல்லை m square, இல்லை m square m, இல்லை m square ஆன்னு கண்டுபிடிக்கணும். So by the result நம்மளுக்கு ரெண்டு ரிசல்ட் தெரியும். If dimension
of f over u is m, then the dimension of f of homeomorphism of u comma u is m square, and dimension of u of f is equal to m, then dimension of homeomorphism of u comma f is equal to m. So option C, m square and m square and m. Option C is the right answer by these two results. If E contained in a comma b and E dash is equal to closed interval a comma b minus E, then m upper bound of E plus m lower bound of E dash is என்னங்கிறத வேல்யூ கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கலாம். If E contained in closed interval a comma b and m bar is called the outer measure of E and m bar is equal to greatest lower bound of length of G. So greatest lower bound of length of G, where greatest lower bound is taken over all open sets G that contains E. So M inner measure of E, so is the least upper bound of length of F. So where least upper bound is taken all over the closed sets of F contained in E. So by this condition we know the theorem. If E is a subset of a comma b and E dash is equal to closed interval a comma b minus E, then m bar E plus m lower bound E dash is equal to b minus a. So thanks for watching this video and don't forget to subscribe to my channel.